இன்டெலிஜெண்ட்டை வந்துக்கிட்டு எப்போவுமே வந்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் வந்துக்கிட்டு ஓவர்டேக் பண்ணும். இன்டெலிஜென்ட் வந்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாத இன்டெலிஜென்ட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதோட தலைமை தாங்கி வழிநடாத்தி கொண்டிருக்கும் கிருபான் சார் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ அதிதிகளுக்கும் சிறப்பு அதிதிகளுக்கும் எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்களுக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள், அதற்கும் மேலாக மண்ணுக்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்ப்பதே எங்களது ஒரே எண்ணம் என்று புடைசூன்று இங்கே குழுமியிருக்கும் மாணவர்களுக்கும் எனது அன்பான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிருபான் சாருக்கு 5 காட்டினாங்க, ஆனால் எனக்கு இப்படி 2 காட்டுறாங்க பின்னுக்கு இருந்து. அப்போ மிக விரைவில் எனது சிற்றுரையை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சம்ஸ்தாயின் பாதங்களை தரிசிப்பதற்காக ஒரு வாய்ப்பு இந்த A-லெவல் தினத்தின் மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளதை எண்ணி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்தமைக்கான இறைவனுக்கு முதற்கான நன்றிகளையும் அடுத்ததாக ஏற்பாட்டு குழுவுக்கு எனது நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களது முகத்தை பார்க்கும்போது பாடசாலையை விட்டு செல்ல போகின்றோம் என்ற கவலை ஒரு பக்கமும், அடுத்தது நெருங்க உள்ள பரீட்சையை எப்படி எதிர்கொள்ள போகின்றோம் என்ற பயம் ஒரு பக்கமும் உள்ளது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இதே கவலை உங்களது ஆசிரியர்களுக்கும் உள்ளது, இந்த பாடசாலை சுவர்களுக்கும் உள்ளது, உங்கள் வகுப்பறை தளபாடங்களுக்கும் உள்ளது. இத்தனை நாளும் தம் அருகே நின்று கொண்டிருந்த இந்த மாணவனும் மாணவியும் இன்று நம்மை விட்டு விலகிச் செல்ல போகின்றான் என்ற கவலை உள்ளது. அத்தோடு உங்களுக்கு இருக்கின்ற அதே பயமும் உங்களது ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. பாடசாலை காலம் மிக முக்கியமான காலம் வாழ்க்கையில். நமது ஆயுட்காலத்தின் 15 தொடக்கம் 20 வீதமான பகுதியை நாம் இங்கே செலவழிக்கின்றோம். நமது வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியையும் நாம் இங்கே செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இது நமக்கு பலவிதமான மறக்க முடியாத அனுபவங்களை நமக்கு தருகிறது. ஏனென்றால் நாம் இங்கே சென்ற சுற்றுலாவை இனி வாழ்க்கையில் எங்கேயும் செல்ல முடியாது. இங்கே அடித்த அரட்டைகளை நாம் எங்கு சென்றாலும் அடிக்க முடியாது. இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஒழுங்கமைத்த விளையாட்டு போட்டியை நாம் இனி எங்குமே சென்று விளையாட முடியாது. விளையாட்டு போட்டியில் கட்டிய ஹவுஸை நாம் எங்குமே சென்று கட்ட முடியாது. நாம் ஒன்றாக சேர்ந்து அடித்த பேண்டினை இனி எங்கேயும் நாம் சென்று அடிக்க முடியாது. அந்த பாடசாலையை விட்டு பிரிவதென்பது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் மிகுந்த கவலையை அளிக்கும். பாடசாலை என்பது கல்வியை மட்டும் பெற்று செல்லுகின்ற ஒரு இடமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதோடு சேர்த்து நமது ஆளுமைகளையும் விருத்தி செய்யக்கூடிய இடமாக உள்ளது. அதோடு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுகளையும் ஒரு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இடமாகத்தான் இது இருக்கின்றது. தனியாக ஒரு கல்வியை மட்டும் பெற்றுக்கொண்டு செல்வதால் நமக்கு இந்த மேற்படிப்புக்குரிய இடங்களில் நம்மளுக்கு சிறந்த முறையில் பிரகாசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதோடு சேர்த்து விளையாட்டுகளிலும், அடுத்தது லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுவதிலும், அடுத்தது தலைமைத்துவத்தை இம்ப்ரூவ் பண்ணுவதிலும், அடுத்தது எப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறது என்ற அந்த பேசிக் ஆட்டிடியூட்டுகளை டெவலப் பண்ணுறது மூலமாக தான் நான் மற்ற இடங்களுக்கு சென்று பிரகாசிக்க முடியும். நாம் பாடசாலை கல்வியை முடித்த பின் இந்த பக்கம் மட்டக்களப்பு தாண்டினாலோ இங்கே அம்பாறை பக்கம் தாண்டினாலோ நம்மளுக்கு அங்கே தமிழ் வந்துக்கிட்டு எந்த வகையிலையுமே வந்துக்கிட்டு உதவி செய்யாது. ஒரு டிக்கெட் எடுக்கண்டா கூட அதுக்கு அங்கே சிங்களத்தில் பேச வேண்டி வரும். நான் பாடசாலையை முடித்து பேராதனை பல்கலைக்கழகம் சென்றபோது அங்கு பெருமளவில் சிங்களத்திலே தான் அனைத்து விடயங்களையும் கற்க வேண்டியும் இருந்தது. அனைத்து மற்ற நண்பர்களுடனும் பேச வேண்டியும் இருந்தது. ஆனால் சிங்களத்தில் ஒரு ஆனா கூட தெரியாத மாணவனாகத்தான் நான் அங்கே சென்றேன். அங்கே என்னை போன்று மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த சிங்களமும் இங்கிலீஷும் சேர்ந்து தண்ணி குடிக்க வச்சுட்டு எல்லாரையும் அப்படி ஒரு கஷ்டமான நிலை. அதை படித்ததுக்கு பிறகு தான் வந்துக்கிட்டு என்னது அந்த என்வாயன்மெண்ட்டே வந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டுச்சு. விளையாட்டு வந்துக்கிட்டு ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, மென்டல் ஃபிட்னஸையும் வந்துக்கிட்டு என்னது வளர்க்கக்கூடியது. எனது பல்கலைக்கழகத்திலே
நன்கு இலங்கையில் உள்ள பேர் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களிலிருந்து சில மாணவர்கள் வந்தார்கள். அவர்கள் காலையிலே வரும்போது 2 பைகளுடன் வருவார்கள். ஒன்று புத்தக பையாக இருக்கும், அடுத்தது வந்துக்கிட்டு என்னது அவர்கள் விளையாட்டு உபகரணங்களை சுமக்கக்கூடிய பையாக இருக்கும். அவர்கள் எல்லா விளையாட்டிலேயுமே கவனம் செலுத்தவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட விளையாட்டில் தான் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் நம்மளோட பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுன்ற ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் எல்லா விளையாட்டிலையும் பங்கு பற்றுவார்கள். அதனால் அவர்களுக்கு என்னது ஒரு விளையாட்டையுமே நல்லா வந்துக்கிட்டு அபிவிருத்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். பெரும்பாலான மாணவர்கள் விளையாட்டுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்ற நிலையில் இருப்பார்கள். ஆனால் அங்கே அவர்கள் அப்படி அல்ல. ஒருவர் வந்துக்கிட்டு பேட்மிண்டன் விளையாடினா அவர் அதிலே வந்துக்கிட்டு நல்ல சிறந்த நிலையிலே இருப்பார். ஒருவர் வந்துக்கிட்டு ஸ்விம்மிங்கிலே நல்ல சிறந்த நிலை இருப்பார். சில பேர் டேபிள் டென்னிஸ் அப்படி போன்ற உள்ள விளையாட்டுகளிலே அதிக கவனத்தை செய்து நல்ல அப்போது அவர்கள் வந்துக்கிட்டு என்னது கல்வியிலையும் சிறந்த நிலையில் இருப்பாங்க, விளையாட்டிலையும் நல்ல சிறந்த நிலையில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது எல்லாரும் இங்கே பேசினாக்கள் சொன்னாங்க வந்துக்கிட்டு என்னது ஏலெவல்ன்றது வாழ்க்கையில் உள்ள முக்கியமான கட்டம், முக்கியமான திருப்பு முனை என்றது. அதை சில பேர் ஏற்றாலும் ஏற்றுக்காவிட்டாலும் அதில் வந்து நிறைய உண்மைகள் வந்துக்கிட்டு நிறைந்திருக்குது. ஏலெவல்ன்றா என்ன? ஏலெவல்ன்றது பள்ளிப்பருவம், பாடசாலை கல்வியின் இறுதி கட்டம். SLQF ஒன்று இருக்குது, ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று. அது UGCனால் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 12 நிலைகள் இருக்குது. அதில் பாடசாலை கல்வி வந்துக்கிட்டு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வரைக்கும் இருக்குது. லெவல் நீங்கள் பாஸ் ஆனால் உங்களுக்கு லெவல் 3 என்ற ஸ்டேஜ் கிடைக்கும். லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா வந்துக்கிட்டு என்னது அந்த லெவல் 4 என்ற ஸ்டேஜை அடையும். இந்த லெவல் எக்ஸாம் தான் நம்மளுக்கு பாடசாலை கல்விக்கும் உயர்கல்விக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாலம் அமையும். அப்போ இந்த SLQF அடிப்படையில் வந்துக்கிட்டு லெவலில் வந்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக தான் வந்துக்கிட்டு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்துக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பெறுறதுக்கு மிக குறைந்த வந்துக்கிட்டு என்னது அனுமதி நம்மளுக்கு லெவலில் 3 பாடங்களில் எஸ் நிலையை பெறுறது. இதில் அதி உச்சமாக நாம் என்னது 3A சித்திகள் பெறும் வரைக்கும் போகலாம். அதில் வந்துக்கிட்டு என்னது ஒவ்வொரு படிநிலையும் போக போக நம்மளோட தரமும் நம்மளோட சர்டிஃபிகேட் தரமும் கூடிக்கொண்டு போகும். அதை தரம் கூடிக்கொண்டு போகும். இப்போ இந்த SLQF 4ல் வந்துக்கிட்டு எஸ் நிலையை அடைத்தால் நம்மளுக்கு பேசிக் நிலை தான் கிடைக்கும். அதிலே வந்துக்கிட்டு என்னது 3Aயும் கொடுத்தா நம்மளோட சர்டிஃபிகேட் வேல்யூ வந்துக்கிட்டு வெரி ஹையர் பொசிஷனில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம அடுத்த கட்டம் என்னது பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவுத் தேர்வுக்கு வந்துக்கிட்டு என்னது அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்டில் தரம் கூட வந்துக்கிட்டு நம்ம உயரிய கோர்ஸுகளுக்கு அப்ளை பண்ணலாம். தரம் குறைய வந்துக்கிட்டு என்னது உயரிய கோர்ஸுகளுக்கு அப்ளை பண்ண முடியாத ஒரு நிலை ஒன்று ஏற்படும். பள்ளிக்காலத்தில் வந்துக்கிட்டு ஒரு மாணவன் வந்துக்கிட்டு என்னது எந்த பொறுப்பு என்னன்னு பார்த்தா இறைவன் வந்துக்கிட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துக்கிட்டு தனிச்சிறப்பு இயல்புகளை ஒன்றை வச்சிருப்பான். கட்டாயம் இறைவன் நம்மளை படைத்ததே நம்மளை கொண்ட அன்பின் காரணமாக தான் படைச்ச. அவ்வளோ அன்பு கொண்ட இறைவன் நம்மளுக்கு சிறப்புகள் எதுவும் இல்லாமல் படைத்திருப்பான் என்றால் அது மெய்யில்லை. சில பேருக்கு அந்த தனி சிறப்பு இயல்புகள் வந்துக்கிட்டு இயற்கையில் ஆரம்பத்திலே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். சில பிள்ளைகள் வந்துக்கிட்டு என்னது மெட்ஸில் நல்லா வந்துக்கிட்டு டேலண்டட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துக்கிட்டு என்னது ஆரம்பத்திலே வெளியால் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் மற்றும் சில ஆட்களுக்கு அவங்களோட தனி சிறப்பு இயல்புகள் வந்துக்கிட்டு என்னது ஆரம்ப நிலையிலே தெரியாது. அவர்களுக்கான கடமைப்பாடு என்னன்றா வந்துக்கிட்டு அவர்களுக்குள்ளே இருக்க புதைந்திருக்கிற என்னது திறமைகளை வந்துக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அவங்களோட முதல் ஸ்டெப். இப்படி அவங்க அந்த திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணினா அடுத்த ஸ்டெப் வந்துக்கிட்டு அந்த திறமைகளை வந்துக்கிட்டு என்ன செய்யணும், நல்லா வந்துக்கிட்டு ஷார்ப் பண்ண வேண்டி இருக்கும். அந்த திறமைகளை வந்துக்கிட்டு என்ன செய்யணும், அதிகரிக்க வேண்டும். அந்த திறமைகளை அதிகரிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் என்னது உயரிய ஹார்ட் ஒர்க் போட்டு அதை அதிகரிக்க வேண்டி இருக்கும். அதுக்காக வேண்டி சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்துக்கிட்டு செய்ய தவிர்க்க வேண்டி வரும். நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை வந்துக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும். இன்டெலிஜெண்ட்டை வந்துக்கிட்டு எப்போவுமே வந்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் வந்துக்கிட்டு ஓவர்டேக் பண்ணும். இன்டெலிஜென்ட் வந்துக்கிட்டு
ஹார்ட் ஒர்க் பண்ணாத இன்டெலிஜென்ட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதோட இன்டெலிஜென்ட் குறைஞ்சாக்கள்னு நாம் எண்ணினா நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறது மூலம் என்னது அந்த இன்டெலிஜென்ஸை நாம் வென்றுவிட முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம குறித்த துறையை தேர்வு செய்து அதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தால் அடுத்த கட்டம் அதன் மூலம் வந்துக்கிட்டு என்னது மனித சமுதாயத்துக்கு நன்மைகளை பரப்புறது தான். நம்மளோட இந்த பூமியில் வாழ்ந்த மிகச்சிறந்த மனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க என்னது, உங்களில் சிறந்த மனிதர் யாரோ உங்களில் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் தான் உங்களிலே சிறந்த மனிதர் ஆவார். அமெரிக்காவின் குத்துச்சண்டை வீரர் அவர்கள் முகமது அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னண்டா, நீ இங்கு மற்ற மனிதர்களுக்கு செய்யும் சேவை வந்துக்கிட்டு என்னது நீ இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கைக்காக நீ கொடுக்கும் என்னது ஒரு வாடகையாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தில் நான் ஒரு பேரண்ட்ஸை சந்தித்தேன். அவர் சொன்னார் வந்துக்கிட்டு என்னது தன் மகன் வந்துக்கிட்டு என்னது இரவில் படிக்கான் இல்லைன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன கிரவுண்டுக்கு போய் வெடிச்சுடுவதை பார்த்துக்கு நிற்கானாண்டு கேட்டதுக்கு, இல்லை கிளாஸ் முடிஞ்சு வாரத்துக்கு 9:30 ஆகுது இரவைக்குன்னு சொன்னார். முன்னைய காலத்தில் வந்துக்கிட்டு ஒரு கல்வியை பெற்றுக்கொள்வது வந்துக்கிட்டு ஒரு சவாலாக இருந்துச்சு. அவங்களுக்கான அந்த நிலையில் இருந்த ஆட்களுக்கு என்னது கற்க வேண்டுமென்ற ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் கல்வியை பெறுவதுன்றது ஒரு இலகு. எங்கு பார்த்தாலும் கல்வி எடுக்கல் லேசான ஒரு விஷயம். கல்வி இப்போ ஒரு ஃபோன்லேயும் வரும், ஒரு டியூட்டர், ஒரு புக்ஸாக நிறைய வரப்போகுது. ஆனால் நம்மளுக்கு என்னது அதை கற்றதுக்கான ஆர்வம் வந்துக்கிட்டு குறைய இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக கவனக்கலைப்பான்கள் தான் காரணமாக. நம்மளோட கையில் இருக்க மொபைல் ஃபோன் மிகப்பெரிய ஒரு கவனக்கலைப்பான். அடுத்து வந்துக்கிட்டு என்னது நம்மளோட அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனையும் வந்துக்கிட்டு என்னது ஒரு கவனக்கலைப்பானாக காணப்படுது. இதிலிருந்து யார் புத்திபூர்வமாக வந்துக்கிட்டு என்ன தப்பிக்கிறாங்களோ அவங்க வந்துக்கிட்டு என்னது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மாணவர்கள் வந்துக்கிட்டு என்னது உங்களுக்கு ஒரு கோலை செட் பண்ணி தான் நீங்கள் என்ன செஞ்ச படிக்கிறதுக்கு அதாவது யூனிவர்சிட்டிக்கு போகணும், அதுவும் உயர்தரமாக இருக்க கோர்ஸில் வந்துக்கிட்டு போகணுமென்ற அந்த கோலுக்கு வந்துக்கிட்டு என்ன செய்யணும், நம்ம அதை எப்படி வெற்றி பெறுறன்ற ஒரு எக்ஷன் பிளான் ஒன்று இருக்கணும். பிளான் பண்ணி அதை வந்துக்கிட்டு என்ன எக்ஷனுக்கிறோம். எல்லாருக்கும் வந்துக்கிட்டு என்னது வெற்றியாளர்கள் ஆகணுமென்ற கனவு இருக்குது. ஆனால் அதுக்காக செய்ய வேண்டிய ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி ஒன்றும் அந்த ரிஸ்க்கை வந்துக்கிட்டு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. அது கல்வியாக இருந்தாலும் சரி, வர்த்தகமாக இருந்தாலும் சரி, அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமலுக்கு என்னது உயர்ந்த நிலைக்கு அடைய இயலாது. மாணவர்கள் கற்பித்தலுக்கு சில பேர் வந்துக்கிட்டு சொல்லுவாங்க, இரவில் படிக்கிறது தான் நல்லம், காலையில் படிக்கிறது நல்லம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆய்வுகளின் அடிப்படையில் வந்துக்கிட்டு அதிகாலையில் படிப்பது தான் என்னது மிகச்சிறந்ததாக ஆய்வுகள் சொல்லுது. நம்மளது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்துக்கிட்டு எல்லாமே சொல்லும். அடுத்தது மோட்டிவேஷன் சம்மந்தமாக பேசக்கூடிய அனைவரும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்னது காலையில் எழும்புறது ரொம்ப நல்லம். ஆனால் அது ஏன்ன்றது சம்மந்தமாக அவன் ஒருத்தருமே குறிப்பிட்டிக்க மாட்டான். ஏனெண்டா காலையில் தான் வந்துக்கிட்டு என்னது இறைவன் பறக்கத்துக்குரிய டைம். இறைவன் வந்துக்கிட்டு முதலாவது வானத்துக்கு இறங்குற டைம், அது பறக்கத்தான டைம். அந்த பறக்கத்தான டைமை வந்துக்கிட்டு நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தினா நிச்சயம் அந்த டைம் நம்மளுக்கு என்னது வெற்றியை அளிக்கக்கூடும். இந்த முறை ஏழு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்தை மட்டும்தான் சொல்லலாம். ஏனண்டா அவங்களுக்கு இன்றைய நாளையிலேருந்து ஒரு கிழமை டைம் தான் இருக்குது. நீங்கள் படித்தது, நீங்கள் இந்த துறையை தேர்வு செஞ்சது வந்துக்கிட்டு என்னது இறைவன் நாட்டப்படி தான். இந்த துறையை தேர்வு செய்த துறையை தேர்வு செய்வதற்கு வழிகாட்டிய இறைவனுக்கு அதில் நல்ல பெறுபவர்களை அடைவதற்கும் என்ன உரிய வழியை காட்டுவான் என்பதில் எந்த அச்சமும் இல்லை. நீங்கள் செய்யக்கூடியது இருக்க நாளைக்கு எவ்வளோத்துக்கு என்ன செய்யணுமெண்டா, இருக்கிற நோட்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சு போட்டு பாஸ் பேப்பர்கள் இருக்க கொஷனுகளை வந்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள். அது வந்துக்கிட்டு உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும். இது பரீட்சை ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு நம்மளுக்கு திருப்திகரமாக இல்லாட்டியும் பரவாயில்ல, 2வது 3வது தரமன்ற வாய்ப்புகள் இருக்கி அதை நல்ல முறையில் பயன்படுத்தி பரீட்சையை நல்ல முறையில் செஞ்சு அதன் மூலம் இந்த மண்ணுக்கும் பாடசாலைக்கும் பெற்றோருக்கும் சிறந்த பெருமையை தேடித்தருவதற்கு வாழ்த்துக்களை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.